வணக்கம். இதயத்தின் மாயாஜாலம். நன்றி உணர்வுதான் இதயத்தின் நினைவு. உங்களால் நன்றியை எந்த அளவுக்கு அதிகமாக உணர முடியுமோ அதை செய்ய வைப்பதுதான் மாயாஜால செயல்முறை பயிற்சிகளின் நோக்கம் என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் உங்களுக்குள் நன்றி உணர்வை அதிகரித்து கொள்ளும்போது வெளியுலகில் உங்கள் ஆசீர்வாதங்களின் அளவு அதிகரிக்கும். இறுதியில் நன்றி உணர்வை நெடுங்காலம் நீங்கள் கடைபிடித்த பிறகு அதை நீங்கள் உங்கள் இதயத்தில் உணரத் துவங்குவீர்கள். ஆனால் நீங்கள் அந்த நிலையை அடைவதற்கு தேவையான நேரத்தை இன்றைய மாயாஜால செயல்முறை பயிற்சி சுருக்கிவிடும். நீங்கள் நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறி அந்த நன்றியை உங்களுக்குள் நீங்கள் உணரும் நேரத்தில் உங்கள் மனதை உங்கள் இதயத்தின் மீது குவிப்பதன் மூலம் உங்கள் நன்றி உணர்வின் ஆழத்தை சக்தி மிக்க வழியில் அதிகரிப்பதற்காகவே இதயத்தின் மாயாஜாலம் என்னும் இச்செயல்முறை பயிற்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் நன்றி உணர்வு கொள்ளும்போது உங்கள் மனதை உங்கள் இதயத்தின் மீது குவிக்கையில் உங்கள் இதயத்தின் துடிப்பு உடனடியாக அதிக சீரானதாகவும் இணக்கமானதாகவும் ஆகிறது. இது உங்களுடைய நோய் எதிர்ப்பு அமைப்பு முறையிலும் ஆரோக்கியத்திலும் பெரும் மேம்பாடுகளை ஏற்படுத்துவதாக அறிவியல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதயத்தின் மாயாஜாலத்தின் சக்தியை பற்றி அது உங்களுக்காக சிறப்பாக புரிய வைத்திருக்கும். நீங்கள் இப்பயிற்சியை முதலில் முயற்சிக்கும் போது உங்களுக்கு சிறிதளவு பயிற்சி தேவைப்படக்கூடும். ஆனால் உங்கள் முயற்சி நிச்சயமாக சிறந்த பலனை கொடுக்கும். ஒரு சில முறைகளுக்கு பிறகு அதை நீங்கள் சுலபமாக செய்து துவங்குவீர்கள். ஒவ்வொரு முறை இப்பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளும் போதும் உங்களுடைய நன்றி உணர்வு பன்மடங்கில் அதிகரிக்கும். இதயத்தின் மாயாஜாலத்தை பயிற்சி செய்வதற்கு உங்கள் மனதையும் உங்கள் கவனத்தையும் உங்கள் இதயத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் குவியுங்கள். உங்கள் கவனம் உங்கள் உடலில் இருக்கிறதா அல்லது வெளியே இருக்கிறதா என்பது ஒரு பொருட்டல்ல. உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள், ஏனெனில் அது இச்செயல்முறையை சுலபமாக்கும். உங்கள் மனதை உங்கள் இதயத்தின் மீது குவிக்கும் போது நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை உங்கள் மனதிற்குள் கூறுங்கள். இதை ஒரு சில முறைகள் கடைபிடித்த பிறகு நீங்கள் உங்களுடைய கண்களை மூட தேவையில்லை. ஆனால் பொதுவாக உங்கள் கண்கள் மூடிய நிலையில் இருக்கும்போது நீங்கள் அதிக நன்றியை உணர்வீர்கள். இதயத்தின் மாயாஜாலம் என்னும் செயல்முறை பயிற்சியை நீங்கள் செம்மையாக செய்து முடிப்பதற்கு உங்களுக்கு உதவுவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய பல விஷயங்கள் உள்ளன. உங்கள் வலது கையை உங்கள் இதயத்தை சுற்றியுள்ள பகுதியில் வையுங்கள். நன்றி என்னும் மாயாஜால வார்த்தையை நீங்கள் கூறும்போது உங்கள் மனதை உங்கள் இதயத்தின் குவிய செய்வதற்கு இது உதவும். அல்லது நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை நீங்கள் கூறும்போது அது உங்கள் மனதிலிருந்து வருவதற்கு பதிலாக உங்கள் இதயத்திலிருந்து வருவதாக நீங்கள் கற்பனை செய்யலாம். இன்றைய மாயாஜால செயல்முறை பயிற்சியின் ஒரு பகுதியாக உங்களுடைய 10 முதன்மையான விருப்பங்கள் அடங்கிய பட்டியலை எடுத்து அந்த ஒவ்வொரு விருப்பத்தின் மீதும் இதயத்தின் மாயாஜாலத்தை பற்றி பயிற்சி செய்யுங்கள். இந்த விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் உங்கள் மனதிற்குள்ளேயே அல்லது உரக்க வாய்விட்டோ படியுங்கள். ஒவ்வொரு விருப்பத்தையும் படித்து முடித்தபோது உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் மனதை உங்கள் இதயத்தை சூழ்ந்துள்ள பகுதியின் மீது குவித்து நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை மெதுவாக மீண்டும் கூறுங்கள். உங்கள் விருப்பங்கள் ஒவ்வொன்றின் மீதும் அந்த மாயாஜால செயல்முறை பயிற்சியை நீங்கள் உபயோகித்த பிறகு உங்களால் அடையக்கூடிய நன்றி உணர்வின் ஆழத்தை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய முதன்மை விருப்பங்கள் குறித்து நீங்கள் கொண்டிருக்கும் நன்றி உணர்வை நீங்கள் அதிகரிப்பீர்கள். உங்கள் விருப்பங்களை நீங்கள் விரைவாக அடைய விரும்பினால் இதயத்தில் மாயாஜாலத்தை நீங்கள் அவற்றின் மீது தினமும் தொடர்ந்து பயன்படுத்தலாம். அல்லது நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை நீங்கள் கூறும் எந்த ஒரு சமயத்திலும் இதயத்தின் மாயாஜாலத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இதயத்தின் மாயாஜாலம் எனும் செயல்முறை பயிற்சியை நீங்கள் ஒரு நாளில் ஓரிரு முறை பயன்படுத்தினால் கூட அது உங்கள் மகிழ்ச்சியின் மீது உங்கள் வாழ்வின் மாயாஜாலத்தின் மீது ஒரு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும். இதயத்தின் மாயாஜாலத்தை நீங்கள் ஒரு சில முறைகள் பயன்படுத்திய பிறகு உங்கள் நன்றி உணர்வின் ஆழம் பெருமளவில் அதிகரிப்பதை நீங்கள் உணர்வீர்கள். நன்றி உணர்வை பொறுத்தவரை ஆழம்தான் இங்கு முக்கியம். ஏனெனில் நீங்கள் எவ்வளவு அதிக ஆழமாக நன்றி உணர்வை உணர்கிறீர்களோ அவ்வளவு அதிக அபரிமிதத்தை பெறுவீர்கள். உங்கள் இதயத்தை சுற்றி ஒரு குறுகுறுப்பு
ஏற்படுவது, உங்கள் உடலில் மகிழ்ச்சி வெள்ளம் பாய்வது போல் உணர்வது, உங்கள் கண்கள் கண்ணீரால் நிரம்புவது அல்லது மயிர்கூச்செறிவது ஆகியவை உங்களுடைய உணர்வின் ஆழத்தை நீங்கள் அதிகரித்திருக்கிறீர்கள் என்பதற்கான துவக்க அடையாளங்கள். ஆனால் எந்த விதிவிலக்குமின்றி முன்பு ஒருபோதும் அறிந்திராத ஓர் ஆழமான அமைதியையும் மகிழ்ச்சியையும் நீங்கள் உணரத் துவங்குவீர்கள். மாயாஜால செயல்முறை பயிற்சி 20. இதயத்தின் மாயாஜாலம். உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள். 10 ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்கள். நீங்கள் ஏன் நன்றியுணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதுங்கள். அந்த பட்டியலை மீண்டும் மீண்டும் படித்து நன்றி நன்றி என்று கூறுங்கள். அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் குறித்து உங்களால் முடிந்த அளவுக்கு நன்றி உணருங்கள். உங்கள் மனதையும் உங்கள் கவனத்தையும் உங்கள் இதயத்தை சுற்றி இருக்கும் பகுதியில் குவியுங்கள். உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் மனதை உங்கள் இதயத்தின் மீது குவிக்கும் போது நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை உங்கள் மனதில் கூறுங்கள். உங்களுடைய 10 முதன்மையான விருப்பங்கள் அடங்கிய பட்டியலை எடுத்து அந்த விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் படித்து உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் மனதை உங்கள் இதயத்தை சூழ்ந்துள்ள பகுதியின் மீது குவித்து நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை மெதுவாக மீண்டும் கூறுவதன் மூலம் இதயத்தின் மாயாஜாலத்தை பயிற்சியை செய்யுங்கள். இன்றிரவு நீங்கள் படுக்கையில் செல்வதற்கு முன்பு உங்களுடைய மாயாஜால கல்லை ஒரு கையில் வைத்து கொண்டு இன்று நடந்த மிக சிறந்த விஷயத்திற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள். நன்றி.